ரெண்டு மொழி பொருந்தாது. இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க, இருந்தாலும் போது இப்படி பொருந்தாது. ஒருத்தன் மிகப்பெரிய கோணீஸ்வரன், ஒரு அரசன், ஒரு பிச்சைக்காரிக்கு அழகை பார்த்து விரும்பி அவளை கல்யாணம் பண்ணாங்க. எவ்வளவு சொன்னாலும் அந்த பிச்சைக்காரி அரசனை கூட இருந்து சாப்பிட மாட்டான். என்னதான் சொன்னாலும் எப்படி பண்ணாலும் அந்த பிச்சைக்காரி அரசனை கூட இருந்து சாப்பிட மாட்டான். அவ தனியா போய் தான் சாப்பிடுவான். தனியா கதவு ஜன்னல் எல்லாத்தையும் பூட்டிட்டு தனியா வீட்டுல இருந்தா சாப்பிடுவான். அரசன் பார்த்தாங்க, என்னடா இது எல்லாம் இருக்கு, சாப்பிடல, என்ன ஒரு நாள் இதை பார்க்கணுமே சொல்லி பொழிச்சு நிற்க இவா சோறை கொண்டு போனான். ஒவ்வொரு உருண்டையா உருட்டுனான், ஒவ்வொரு ஜன்னலையும் கிளையா வச்சான். கிட்ட போய் நின்று, அம்மா தாயே பிச்சை போடுங்க அம்மா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உருண்டையா அடிச்சு சாப்பிட்டான். பார்த்தேன் பொருந்தாது, இவளுக்கு இந்த பிச்சைக்கார புத்தி போல, நீ விட்டு பொருந்தாது. எனவே பெருந்திணை என்பது பொருந்தா காதல். பெருந்திணை என்பது பொருந்தா காதல். இந்த பொருந்தாது 60 வயசானவன், அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் நிறைய மாதிரி இருக்கும். ஒரு அரசனுடைய சின்ன பொண்ணை வந்து கேட்பான், இவன் கட்டி கொடுக்க மாட்டான். உடனே நான் இவ்வளவு பெரிய பேரரசை கேட்டா நீ கல்யாணம் பண்ணி தர மாட்டியா, போர் செய்ய போவான். இது பெருந்திணை காரணமாக நிகழ்கின்ற போர். இதெல்லாம் நம்ம புறத்திணை. புறத்திணை புரிஞ்சுதா? புறத்திணை புரிஞ்சுதா? வெட்சி புறத்திணை என்றால் அறம்பொருள் முதலியவற்றை அறிய இயல்புடையதாய் புறத்தே நிகழ்கின்ற ஒழுக்க நிகழ்ச்சிகளை கூறுவது புறத்திணை. அது வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி உளுந்தஞ்சி தும்பை வகைப்பாடான் புதுவியல் கைகளை பெருந்திணை என 12 வகைப்படும். இதை ஒரு நோட் புக்கில் ஒரு 2 வரி 3 வரியில எழுதுனா படிச்சிடலாம் இல்லையா? படிக்கலாமா? புரிஞ்சுதாடே? எல்லாம் புரிஞ்சுதா?